உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. 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 Rabakatida ribina tida bal sabala rabana tuna dibakara shabdina dira sirabala karamana matuda. Yes, praise Jesus, praise. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, 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 yes. Thank you, Lord. Thank you, Jesus. Parasutare, parasutare, parasutare. Jesus, Sutigarim, yes, Jesus, Sutigarim, yes, Jesus. We praise, we praise, we praise. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise. Thank you, Jesus. We praise. We praise. Shabakatida karabakatida bakala bankarabana. Yes, we. Stotram. Yes, we. Stotram. Jesus. 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 Thank you, 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 Jesus. We praise, we praise, we praise, we praise. நம்முடைய தேவன் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி நம்முடைய பூரணத்தை பற்றி கடும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். God is so zealous concerning our sanctification and our perfection. அவருடைய கண்களை மூடி அவருடைய பார்வையை பாருங்க. Just close your eyes and look at his sight. நம்ம எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். Just consider how he seeth us. அவருடைய உதடு, அந்த வாய், அவருடைய பல்ல கடிப்பது, அவர் நம்மை பார்க்கிற பார்வை, அதெல்லாம் உன்னை என்னை போல் மாற்றும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், அந்த பார்வையோடு தான் பார்க்கிறார். And the way that he has his lips and his teeth gnashing and all the things, the way that he looks at us, it all shows that until I change you as I am, I will be zealous over you. ஒரு நிமிடம் மௌனமாக அவருடைய வைராக்கியத்தை தரிசிப்போமாக. For 1 minute silently let us behold his zealous towards us.
இப்படி ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பற்றி இவ்வளவு வைராக்கியமா இருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். How blessed are we if such a almighty God, he should be so zealous towards us. இவ்வளவு வைராக்கியமுள்ள தேவனுடைய பிடியை விட்டு நாம் நரகத்து போகிறோம் என்றால் நாம் எவ்வளவு முட்டாள்கள். And how foolish are we if at all, if we go out of this clutches of such a great zealous God and go to hell. சில மாணவர்கள் அந்த அவங்க எழுத பப்ளிக் எக்ஸாமில் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அது ஒரு ஃபூலிஷ் மிஸ்டேக், அது ஒரு ஞான குறைவு என்று சொல்லக்கூடாது, பரவாயில்ல. ஆனால் இதில் போய் நீ மிஸ்டேக் பண்ண இவ்வளோ ஃபூலிஷாக நீ முட்டாள்தனமாக பண்ணிட்டியே. இப்படி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நாம் இருக்கிறோம். If at all, if a student makes a mistake, then we might say it is not because of lack of wisdom, but how foolish a mistake you have did. So also we are in our spiritual life. நம்ம நரகத்துக்கு போறவங்கெல்லாம் இவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிடியை உதறி விட்டு போனவங்க, இவ்வளவு கூப்பிட்டும் போனவங்க, அவங்களை போல முட்டாள்கள் கிடையாது. And all those who go to hell, they are the people who go out of the clutches of such a zealous God. நாம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இழப்போம் என்றால் நாம் எப்படிதான் தண்டனைக்கு தப்புவிப்போம், இப்படி இருக்கலாமா என்று நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. And there's a situation, there is how pathetic we are if how shall we escape when we despise so great a salvation. ஆகையால் நம்மை பற்றி வைராக்கியமா இருக்கிறதான அந்த தேவனோடு கொஞ்சம் நம்ம கை கொடுத்தா போதும், கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும், தூக்கி எடுப்பார். It is enough that we cooperate a little to such a zealous God and he shall surely lift us up. இன்றைக்கு இதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார். Today for this reason God is going to anoint us. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். To receive such an anointing God should cleanse us. நம்முடைய துருத்திகளை புதுப்பித்து அந்த புதிய திராட்சை ரசத்தை நமக்குள் அவர் ஊற்ற வேண்டும். God should cleanse all our bottles and our cups and vessels and he should pour out his new wine into it. நம்முடைய இந்த வாரத்தின் 7வது நாளுக்கு நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். And we have come here the 7th day all together here. இந்த 7 நாட்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம். And all these 7 days we might have committed so much mistakes. ஆகையால் உள்ள வர வேண்டிய அபிஷேகம் தலைக்கு மேல இருந்து விட்டு போய்விடலாம். And perhaps the anointing that should come inside, it might come over our head and go. ஆகையால் அது நடக்க கூடாது, அது உள்ள வந்து நம்மை நிரப்ப வேண்டும். That should not happen, it should come within us and inside us and it should change us. ஆகையால் நமக்குள்ள இருக்கிற எல்லா தீட்டுகள் அசுசிகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். So God should change all our defilements and all uncleanness in our life. நம்முடைய பொய்யை, நம்முடைய பெருமை, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். God should change all our lies and our pride. அந்த புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலும் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவ வேண்டும். To receive such a new anointing, even now the blood of Jesus should wash us. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Let's praise God for that. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1 Chronicles chapter 12 32ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இசக்கார் புத்திரர் மத்தியில் ஒவ்வொரு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று காலங்களை பகுத்தறியக்கூடியதான ஞானத்தை பெற்றவர்களா இருந்தார்கள். Among the children of Israel, they had men of wisdom who can do the things that are appropriate to each and every season. தமிழ் கேலண்டர்ல இது யமகண்டம், இது ராகு காலம், இப்படி எல்லாம் சில காலங்கள் இருக்கு. அதுல என்ன செய்யணும், எப்போ வெளியே போகணும், எப்போ கடைக்கு போகலாம், எப்போ போகக்கூடாது, இப்படி எல்லாம் சில ஆலோசனைகள் கொடுக்கப்படும். இதே போல அது பிசாசு கொடுக்கிற ஆலோசனை. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அப்படிப்பட்டதான பகுத்தறிவை பெற்ற ஒரு கோத்திரத்தார் தான் இசக்கார் கோத்திரம். And in the Tamil calendar there are times of auspicious time and non-auspicious times also. Among the children of Issachar there were such people who were able to do the things that they are supposed to do in such and such season. நாமும் கடைசி நாட்கள் என்கிற காலத்திற்கு வந்திருக்கிறோம்.
we are also come into a time where is the last days. இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? So in these last days what should we do? இசக்கார் புத்திரரை போல எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to get the wisdom that as the children of Issachar did, what we should do and what we are not supposed to do in these times. உண்மை சொல்ல போனால் இப்போ வந்திருக்கிற காலத்துல கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணா அது நம்மை பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். To be honest, if we are not supposed to waste even a little time, even if we waste it, that should be a danger to us. ரயில்வே ட்ரெயின் ஒரு என்ஜின் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு தூர ஸ்டேஷன் வரைக்கும் போகும்போது சில நேரத்துல ட்ரெயின் லேட் ஆகும். A railway train, when it starts from a source and reaches its destination or other station, it might take some time. It gets delayed sometimes. It gets delayed sometime. அப்போ அந்த டிலே, அந்த லேட் ஆகிறதான அந்த சூழ்நிலை நிமித்தம் அது யாராவது செயின் இழுத்திருப்பாங்க, இல்லைன்னா எதிரில் வேற ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா யாராவது எம்எல்ஏ அந்த ட்ரெயினில் ஏறிட்டு அவர் லேட்டாக வந்திருப்பார், அதனால ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு சில காரணத்திலுமே லேட் ஆகும் ட்ரெயின். And the reasons for such delay would have some accidents would have happened, a train would have come, or VIP might have delayed in his boarding the train. So of all these reasons it might got delayed. அப்போ அந்த லேட் ஆகிற ட்ரெயின் போய் கரெக்டாய் சேரும்படியாக போகிற வழியில கவரிங் ஏரியா என்கிறதான ஏரியா அந்த ரயில்வேஸ் கொடுத்திருப்பார்கள். And as this train it is getting delayed, there will be an area that will be given called covering area that is given by the railway authorities. அந்த கவரிங் ஏரியால ரெண்டு ட்ராக் இருக்கும். எதிரில ட்ரெயின் வந்தா கூட இவங்க நிறுத்தணும் தேவையில்ல, போயிட்டே இருக்கலாம். And in that covering area there will be two tracks that will be split, and even if a train comes opposite direction, this train need not stop, it can continue to go. அந்த கவரிங் ஏரியாவுல ரயில் ஸ்ட்ராங்கா இருக்கும். On that covering area the tracks will be very strong. அப்ப அந்த ஏரியால கொஞ்சம் ஸ்பீட கூட்டலாம். And in that area they can increase the speed. இது போல நம்முடைய காலத்திலும் இந்த கடைசி நாட்களில் நாம் ஏற்கனவே தாமதமா லேட்டா தான் போயிட்டு இருக்கு நம்ம வண்டி. அதனால போய் சேரக்கூடியதான கவரிங் காலம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். So also in our spiritual life we have already started, but we are getting delayed, and God has given a covering area as these times. அதை பற்றி தான் பைபிள் சொல்லுகிறது, இதுவே அனுக்கிரக காலம். And concerning that the scripture says this is the appointed time, acceptable time. இதுல தான் ஆண்டவர் நிறைய கிருபை கொடுப்பார். நம்ம தப்பு பண்ணா கூட அவர் நம்ம அடிக்க மாட்டார், நிறைய இரக்கம் பாராட்டுவார், நிறைய தேவ சத்தத்தை கேட்கலாம், அடிக்கடி நம்ம நெருக்க பிசாசுகளை விட மாட்டார். அப்ப அந்த சூழ்நிலை தான் கவரிங் டைம். நம்ம நிறைய ஜெபிக்கலாம், ஆனா அந்த டைம்ல தான் நிறைய தூங்குவோம். In such a time as this, God will forgive all our mistakes, and He will be so gracious towards us, and He will not allow the enemy to strike us. So in this covering area, we are supposed to pray more, but unfortunately, in these times only we are sleeping. அப்போ இதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டு என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். And concerning this the scripture says, my people because of their foolishness they are getting destroyed. Because of lack of knowledge they are getting destroyed. அப்போ நம்முடைய ஜீவியத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இந்த சபைக்கு வந்து தேவனை அறிஞ்சு பைபிள் படிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 20-30 வருஷம். நம்ம சபைக்கு இவ்வளோ சீனியரா இருக்கிறோம், நம்ம மேன்மை பாராட்டும். நம்முடைய லைஃப் எவ்வளவு மாறி இருக்கு? So let us examine for some time. We have come to this church, we have been so many senior members in the church, we are coming praying. So what in all these years, what is the change that we find in our life? நம்ம அதே பெருமை, அதே கோபம், அதே கமெண்ட் அடிக்கிறது, அதே தூக்கம், ஒரு முன்னேற்றம் இல்லை. அப்போ தேவன் நமக்கு கவரிங் ஏரியா வளருவதற்கு நல்ல அனுக்கிரக காலத்தை கொடுத்து விட்டும் நமக்கு முன்னேற்றம் இல்லை. The same pride, the same anger, the same laziness, and everything is here. Though God has given a covering area in our life, but we are not able to use it. லூக்கா 19:44 வாசிங்க. Let's read Luke's Gospel 19:44. 19:44. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவ்வளவுதான். உன்னை சந்திக்கும்
உன்னை சந்திக்கும் அந்த வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். Because thou knewest not the time of their visitation. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தேவன் தான் அனுப்பினார். It is only God who sent the prophets. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept them. இன்னொருத்தரை அனுப்பினார். He also sent another prophet. அவரை கல்லெறிந்தார்கள். And they stoned him. இன்னொருத்தரை அனுப்பினார். He sent another prophet. அவரை அடிச்சாருங்க. They smote him. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டு சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவே இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தார். And while they were doing such things, finally Jesus himself said, I myself and I am going to go. ஆண்டவர் சொல்ற உன்னை நான் சந்திக்கிற காலம், நான் உன்னை பர்சனலா வாப்பா திருந்துப்பா என் பக்கமா வா இப்படி பண்ணாதீங்க. எத்தனை முறை சொன்ன, இப்ப நானே வந்திருக்கிறேன், அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. And he said, so many times I've told you to come to me and closer to me, but finally I have said, I myself have come. So many times I have said to you. அதனால சத்துருக்கள் உன்னை ரெடியா சூழ போறாங்க. So because you are not knowing this, the enemies are going to surround you. உன்னையும் என் ஆலயத்தையும் தரைமட்டமாய் மாற்ற போகிறார்கள். And you and they are going to change my temple also to the ground. உனக்கு நான் கோயிலை எத்தனை முறை திருப்பி கட்டின, அதை நீங்க வியாபார வீடா மாற்றினீங்க, உங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இடமா மாற்றினீங்க. நாங்க பிரசங்கம் பண்ணும்போது என்னை குற்றப்படுத்த வந்தீங்க, அதனால உங்களுக்கு கோயிலே தேவையில்லை, இடிச்சு போட்டுருங்க. Again and again I made you to build the temple, but you made it a place of merchandise, and you made a place of robbery and other things, and again I've done this because you have not hearkened. I will destroy it. அப்போ தேவன் நமக்கு வளரக்கூடியதான நாட்கள், வாய்ப்புகள், அவருடைய சந்திப்பை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால அப்படியே மாறாம இருக்கிறோம். நம்ம அந்த ஆபத்து வந்த பிறகுதான் நமக்கு ஒரு விழிப்பு வரும், அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. And because we are not able to recognize or discern the time of the Lord's visitation, we are not able to discern it, and because of that, when danger comes, then only we can realize it. Pastor Manasseh ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அந்த எல்டிடி இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வந்தார். When Pastor Manasseh visited Sri Lanka, he went to an area where the LTTs were there. அந்த யுத்த நேரத்துல ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கப்பட்டார்கள். In the times of the battle, they were brought up in a very strictest way. எல்டிடி ஆட்கள் ஒரு சினிமா பார்க்க கூடாது, சினிமா பாட்டு கேட்க கூடாது. And the member of the LTT, they should never even see a single movie. சப்போஸ் அவங்க அந்த நாட்களில் அவங்களுடைய டேப் ரெக்கார்டராக இருக்கட்டும், அவங்களுடைய MP3 பிளேயராக இருக்கட்டும், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமில் இருக்கட்டும், தேசிய பாட்டுகள், அவர்களுடைய அந்த ஸ்ரீலங்கா வெறியை ஏற்றக்கூடியதான் அந்த பாட்டுகள் மட்டும்தான் போடுவாங்களாம். And whether it be the MP3 or the personal audio systems or whatever it is, the public audio systems, whatever it is, only the patriotic songs only they should hear. அந்த LTT நான் பார்த்துருக்கிறேன். அங்கே போகும்போது 18 வயசு 17 வயசு பாய்ஸ் எல்லாம் எல்டிடியில் இருப்பாங்க. அந்த கன்னு வச்சு AK-47 வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க தான் எங்களுடைய காரெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் போகும்போது. I myself have witnessed, they used to check all our cars, even 16 or 17, 18 years old boys, they have their rifles and the guns, and they used to check all the cars. அப்படிப்பட்டதான பாய்ஸ் யாராவது அந்த யுத்த நேரத்தில் எங்கேயோ போய் ஒரு கேர்ளை லவ் பண்ணாங்கன்னா, அந்த கேர்ளுக்கும் அந்த பாய்க்கு 2 பேருக்கு சயனைட் குடிச்சு சாவடிச்சிருவாங்க. இந்த டைம்ல தேசத்தை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு இந்த விளையாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சயனைட் கொடுத்துருவாங்க. In such a time of this, a battle, if a boy he has to propose a girl and in love with her, immediately both the girl and the boy, they will be given the cyanide and they will be killed. அந்த கண்டிப்பு இருந்ததனால சீக்கிரமா முன்னேறிட்டே இருந்தாங்க. And because of that strict way they had, they were progressed very soon. அப்ப எப்ப தோல்வி வந்தது தெரியுமா? Do you know when this failure came? சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நாள் யுத்தம் வேண்டாம், நீங்களும் நிறுத்துங்க நாங்களும் நிறுத்துறோம். And when they were came a ceasefire, you stop and we also stop. அப்ப அந்த நேரத்துல யுத்தம் நின்று விட்டது, சமாதானமானது போல ஒரு காலம் வந்தது, நமக்கு அனுகிரக காலம் மாதிரி. அப்பதான் கெட்டே போனாங்க. And at that time when they appear as though there is peace, as we have this time of acceptable time, they also had, then they met the defeat.
அப்போ இது போல தேவன் நமக்கு அனுகிரக காலத்தை வளருவதற்கு தருகிறார், நாம் அதை விளையாடுவதற்கு யூஸ் பண்ணி கெட்டு போறோம். அப்போ அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்பு வரும்போது நாம் அங்கே அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. So also God is giving this acceptable time so that we might grow, but however in this time we are playing. Finally when the judgment day comes, we don't have any room. ஆகையால் இன்றைக்கு நாம் ஒரு அபிஷேகத்திற்காக கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். So today we are going to ask an anointing of the Lord. அனுகிரக காலத்தை யூஸ் பண்ணக்கூடியதான அபிஷேகம். The anointing there where we can use the acceptable time. இசக்கார் கோத்திரத்தாருக்கு நாம் வாசித்தோம், 2 கிருபைகள் 2 வரங்கள் இருந்தது. As we read, the children of Issachar, they had 2 gifts. ஒன்று காலத்தை பகுத்தறியக்கூடியதான ஞானம். One, the wisdom to understand the times. இரண்டாவது அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானம். Secondly, the wisdom as to what they should do in such times. இந்த ரெண்டுக்கும் இப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தை கேட்க For போகிறோம். these two we are going to ask an anointing of the Lord. இயேசுவின் வருகையின் விளிம்புக்கு வந்திருக்கிறதான நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் எப்படி இருக்கிறோம்? And we who have come to the brim of the coming of the Lord, how we are supposed to do and live and how we are now. இயேசுடைய வருகையில் நாம் கைவிடப்படக்கூடியதான போதுமான தூக்கம் நமக்குள் காணப்படுகிறது. And there is so much of sleep that is in us where we are not ready to be at the coming of the நாம் Lord. இயேசுடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு ஞானத்தை இப்போது அபிஷேகத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we should receive a wisdom through the anointing so that we might not left behind at the coming of the Lord. இப்பொழுது நாம் அபிஷேகத்தை பெறும்போது when we receive the anointing, நமக்குள் எழுச்சி பொங்கும். and we will have the emotions நம்முடைய rising. சரீர அவயவங்கள் அசையும். Members of our body, they will shake. வாயில் அந்நிய பாஷைகளை பேசுவோம். And the mouth and the tongue shall speak ஆனால் unknown இந்த tongues. காத்திருப்பு கூட்டம் முடிந்த பிறகு But as the tarry meeting is over, இந்த அந்நிய பாஷையும் இந்த எழுச்சியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகம் நமக்கு ஞானமாக மாற்றப்படும். and the emotions and the anointing that God has given through the anointing, it will become a wisdom to us. அந்த ஞானம் காலத்தை பற்றி நமக்கு போதிக்கும். And that wisdom, it will teach us about the times. அது மாத்திரமல்ல, இது எந்த காலம் என்று அறிந்து இதற்கேற்றபடி என்ன செய்ய வேண்டும் என்று பிராக்டிகலாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லும். Not only that, it will say and teach us and what we should do practically and how we should live in such a times as this. இனிமேல் நான் டெய்லி 1 மணி நேரம் இந்த 7 o'clock to 8 o'clock 7 மணிலிருந்து 8 மணி நான் ஜெபிப்பேன். And henceforth going forward, I will pray from 7 to 8 every day. நான் ஒரு நோட்புக்கை வாங்கி இனிமேல் ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் நான் எழுத போறேன். Henceforth I am going to get a notebook, and whatever God speaks to me, I am going to write it down. அடுத்த வாரத்திலிருந்து நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் வாங்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்களோட ரோட்ல எல்லாம் போய் நான் கொடுக்க போறேன். From starting next week, I am going to get some tracts, and whomever I meet to my friends, or whatever it is, I am going to distribute. இனிமே நான் தேவையில்லாத இந்த Dress எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து ஏழைகளுக்கு கொடுத்து நான் இனிமே சிம்பிளா இருக்க போறேன். And henceforth I am going to give all the unwanted garments and going to distribute to the poor, and I am going to be very simple as much. அப்ப நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான இந்த அபிஷேகம் நமக்கு போதிக்க போகிறது. So the anointing that we are going to receive, it is going to teach us this wisdom. ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் கண்களை மூடுவோமாக. After reading a verse, let us close our eyes. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 2 verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. And that anointing shall teach you all things. இந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. And this anointing will teach us on how you should live in these times. இதுவரைக்கும் செய்து கொண்ட சில காரியங்கள் இனிமேல் வேண்டாம் என்ற அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. And this anointing teaches that whatever you are doing hitherto, it is going to stop. அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா. And all those who say that I need an anointing, lift up your hands in the presence of God. அந்த இசக்கார் கோத்திரத்தாரை விட ஞானமுள்ளவர்களாக இந்த அபிஷேகம் நம்மை மாற்ற போகிறது. And more than the children of Israel, Issachar, this anointing is going to make us more wise. கர்த்தர் இப்பொழுது நமக்கு தருகிற அபிஷேகம் ஏற்கனவே சாதாரண அபிஷேகம், அது வந்து ஒரு அந்நிய பாஷையாக மாறும். வழக்கம் போல காத்திருப்பு கூட்டத்தில் கிடைக்கிற அபிஷேகம் போல் இருக்கும்.
And the anointing that God gives us, it will appear as though it is an ordinary anointing that we have already received, and it will be as though that it is a normal tarry meeting. ஆனால் அது உள்ளே இறங்கின பிறகு, But after that it has descended inside, காலங்களை பகுத்தறியக்கூடிய ஞானமாய் அது மாறப்போகிறது. it is going to become a change as a wisdom that we can discern the time. அதற்கேற்றபடி நம்முடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கக்கூடியதான பெலனாக மாறப்போகிறது. It is going to be changed as a strength that we are going to change our life according to that. இதற்காக இந்த அபிஷேகம் வேண்டும் என்று கரங்களை உயர்த்தினவர்கள் கண்களை மூடுவோமாக. And all those who lift up their hands and to receive such an anointing, close their eyes. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving in our midst, அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக, so that we might be witnesses unto him, காலத்துக்கேற்ற வாழ்க்கையை செய்யும்படியாக, to lead a life according to the times, தேவையில்லாத செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நிறுத்தும்படியாக, to stop all unwanted things that we are doing hitherto. நமக்கு எங்கே பலன் இல்லையோ அங்கே கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்கு தரப்போகிறார். Where we do not have strength, God is going to give us strength in that area. நம்மை விட பலத்த வல்லமைகள் நம்மை வசீகரித்து திசை திருப்புகிற வல்லமைகளை ஜெயிக்க கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். God is going to this anointing so that we might overcome the power that is greater than us. அவரை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive him. ஓ ரபா ஷத்ரி ஆந்தேர அஸ்யாபாரா திம்பாரா பாலாதுடா நெரன்ஸ்தானி மௌதுலா கதுரா மானாதுடா மெக்கோரியா உஷபாரா துரா மானாதுடா. Sabaratira baratude matstoga ramba yasonge khazura palatude. Samanati angastare riba shamanatura riba saturaya thura.
Sadir kadaramba Maushaba Kalatina Karatina Metor Kasulam Parani Mazori Abdul Kasbaramban Andurakaramba Sanamantara Nedo Karama Sanktalan Karamana Sadir Ramana Ratu Saraba. Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து When you receive the Holy Spirit of God, you shall be strengthened. அது என்ன பலன்? What is that strength? நீங்கள் உங்களில் சிலர் சொல்லுகிறீர்கள் எனக்கு முடியல. And among you, some of you say, I am not able to do. எனக்கு ஜெயிக்க முடியல. I am not able to overcome. எனக்கு அதை பார்க்காம இருக்க முடியல. I am not able to live without seeing it. என்னால வாயை மூட முடியல. I am not able to close my mouth. என்னால ஜெபிக்க முடியல. I am not able to pray. அந்த முடியல என்கிறதான அந்த பகுதிக்குள் இந்த அபிஷேகம் இறங்க போகிறது. And in that part of not able to do, this anointing is going to descend. அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து And you shall be endowed with நீங்கள் power. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You shall be witnesses in Jerusalem, Judea, Samaria, and all to the ends of the earth. அந்தந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அறியக்கூடியவும் செய்யக்கூடிய பலன். Yes, that is the power that you are able to do what you should do in that times of season. Shamanatiaka sabaratura tika saturamana nema saturakiaturama. Menori swantira prasuria nero satura storia patira tuna.
Thank you, Lord. Praise Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. Tira mankara satira baktida karabausha bakatida makarabana mankatida. சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the joyful thing? முதல் வரிசையிலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Right from the first star till the last star, the Spirit of God is moving. இந்த ஸ்பீடை கூட்ட வேண்டியதான இந்த ஏரியாவில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து உங்களுடைய என்ஜின் ஸ்பீடு கூட போகிறது. And the Spirit of God is going to work mightily so that the speed of your engine is going to increase. பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெருக போகிறது. The power to resist sin, it is going to ராத்திரியில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமை பெருக போகிறது. and the power is going to increase to pray in the night. யார் என்ன சொன்னாலும் துண்டு பிரதிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெருக போகிறது. Whatever others might say, you are going to distribute the tracts to whomever you see. சோதனைகள் சர்ப்பத்தை போல் சீறி வந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உரைக்கக்கூடிய பலனை இந்த அபிஷேகத்தில் பெற போகிறீர்கள். Though the trials might come as a serpent, you are going to use the power to pronounce the promise of God. Thank you, Jesus. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உலக மனுஷன் சதனை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மனுஷன் சதனை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உலக மனுஷன் சதனை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மனுஷன் சதனை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா.
ரிமாஷிதோ இதோ திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்த்து போட முடியாது. ஷிடா குடா ரபாங்கா துரி நியா ரபாங்கா துடா ஷிடா குடா நிமாங்கா துடா. என் பிள்ளையே, உன்னுடைய சோதனைகள் என்னுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. ஷிடா குடா ரபா நபாங்கா துரி நியா ரபாங்கா துரி. என்னுடைய அன்பை நான் உனக்கு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வைராக்கியத்தை உனக்கு சால்வையாய் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ எழும்பி போராடி. நீ பயப்படாதே. உன்னுடைய ஜீவன் எனக்குள்ளாக மறைந்திருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் உன்னை தொட முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். My child. My child, I am speaking as a snake charmer that charms the serpent. But however, you are still hardening your heart, and as the brood of viper, more worse than the brood of viper, you are hardening your heart. When you are asked to run that you might obtain the prize, but you are running towards sin. You know that I am a long-suffering God. But however, the gates, the doors of grace, when it is shut down, then my patience and my mercy, it will not be found there. Why are you fearing the lion that is trying to persecute you? உன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்ட இந்த அருமையான உயிரை உனக்காக நான் கொடுத்தேனே. I gave my own dear life so that I might redeem you out of your sin. உனக்காக இம்மட்டுமாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேனே. I am hitherto shedding my tears for you. நீ ஏன் உன்னுடைய யூதா கோத்திரத்தின் சிங்கத்திற்கு பயப்பட மாட்டீராய்? But why are you not fearing the lion of the tribe of Judah? இனியும் உனக்கு காலமில்லை. நீ உன்னை தாழ்த்தி என்னிடத்தில் கேட்பாய் என்றால் இப்போது உனக்கு மன்னிப்பு நான் கொடுப்பேன். There's no more time for you. If you humble yourself and hearken to all that I say, then I shall be merciful unto you, saith the Lord of hosts. My people. By your own strength, you can never get the victory in any of your things. என்னை நோக்கி பாருங்கள் அப்போது பலனடைவீர்கள்.
Look unto me, then you shall be strengthened. அப்போது என் பலன் பெற்றுக்கொண்டு எல்லா காரியத்திலும் நான் உங்களை ஜெயமாய் மாற்றுவேன். Then I shall endue you with my power, and I shall enable you to get the victory over all things. என் பலன் தரித்துக்கொண்டு என் வருகைக்காக ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Put on my strength and be ready for my coming, said the Lord. My child, what is the relationship between light and darkness? I called you unto light. What is that you are in between two opinions? Make your calling sure and return back unto me. There's no more time. Do not despise your calling. My child, on what you are fearing? நான் இஸ்ரவேலை செங்கடலை கடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். I am the Lord who made the children of Israel to cross the Red Sea. உன் பாவம் உனக்கு கடலை போல காணப்படுகிறதா? Is it that your sin is appearing as though it is a great ocean? உன் துதியை உயர்த்து கடலை பிளந்து விடு. Lift up your praise and I shall split the sea into two. அது நடுவே கடந்து வா என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Come through that and into the midst of it, said the Lord God. Amen. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். God is in our midst. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a counselor. ஞானத்தை கொடுப்பார், என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லுவார். He will give us the wisdom and what we should do, he shall also say. அதை செய்தால் கடல் இரண்டாய் பிளந்து விடும். When we do so, the sea shall split into two. அதை செய்தால் வெட்டாந்தரை நமக்கு முன்பாக காணலாம். When we do, we can see the dry land before us. அதை செய்தால் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். When we do so, all the closed doors shall be opened. அதை செய்தால் அதற்கு பிறகு திறக்கப்பட்ட கதவை யாராலும் பூட்ட முடியாது. When we do so, all the doors that is open, no one can close it. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை எதிர்ப்பவன் யார்? If God be for us, who shall be against us? அவர் நம்மை அவருடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். ஒருவரும் நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. He has engraved us in the palm of his hands. No one shall pluck us out of his hands. இயேசுவின் கையில் இருக்கிறோம், பிதாவுடைய கையிலும் இருக்கிறோம். We are in the hands of Jesus as well as in the hands அவர் of நமக்குள் ஆரம்பித்த வேலையை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். He shall accomplish the work that he has started in us. ஓ ராமா சந்தாரா ஜரம்பரா சரபாலியா. Thank you, Jesus. கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். For our project point, we are all together going to pray. எல்லாரும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Let us all hold our hands together. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். God has called all us for holiness. ஆனால் உள்ளத்திலே பிறப்பிலேயே நமக்குள் அசுத்தம் கூடவே வந்து கொண்டிருக்கிறது. But however, right from our birth in our soul, the uncleanness is with us. ஆனால் இயேசு அதை மாற்ற விரும்புகிறார். But however, Jesus is trying to change it. அதற்காக தான் ரட்சித்தார்.
And for that reason he has saved us. அதற்காக தான் அவர் நமக்கு ஞானஸ்நானம் எடுக்க உதவி And செய்தார். for that reason he has enabled us to take in the waters of அதற்காக baptism. தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். And for that same reason the Holy Spirit of God has come into us. அதற்காக தான் நம்மை இந்த ஐக்கியத்திற்குள் கர்த்தர் கொண்டு And for வந்திருக்கிறார். that reason he has brought us into this fellowship. ஆனாலும் அந்த தீட்டு நம்மை விடாது. But however that defilement will not leave us. அது நம்மை நரகத்திற்கு இழுக்க முயற்சி செய்யும். It will try to draw us into hell. நாமும் விடக்கூடாது. But we should not also leave it. அதற்காக தான் இப்போது ஜெபிக்க போகிறோம். And for that reason we are going to pray now. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த வேண்டும். God should lead us into the paths of holiness. கர்த்தர் நமக்கு அந்த பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை தர வேண்டும். God should give the zeal of holiness. நமக்குள் அந்த அசுத்தத்தை மாற்றி போட வேண்டும். God should remove that uncleanness. முடியல என்ற காரியம் இயேசுவினால் முடியும் என்று மாற வேண்டும். And all the impossibilities through Jesus, it is going to be the possibilities. 2 நிமிடம் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோமா? For 2 minutes let us pray fervently. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் கிருபை உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. தீதர் கசம்பர் ரத்தராஜ ரபசங்கர் ரத்தோசிமா. இயேசுவே, பாவத்தின் வல்லமைகள் மாம்சத்தின் வல்லமைகளை ஜெயிக்க கிருபையை தாரும், சுத்திகரியும், ஆசீர்வதியும். சாட்சியாய் மாற்றி இயேசுவே, இரத்தத்தினால் கழுவி இயேசுவே, ஜீசஸ். இயேசுவே, சபையில் உள்ள எல்லா வாலிபர்கள் பரிசுத்த வாலிபர்களாய் மாறட்டும். எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் பரிசுத்தவான்களாய் காக்கப்படட்டும். இயேசுவே, இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவே, பரிசுத்தப்படும், வல்லமை தாரும், கிருபை தாரும், பரிசுத்தத்தை தாரும், பாவக்கரை நீங்கள் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. சுத்திகரிப்பீர் ஆண்டவரே, முழு சபையை சுத்திகரிப்பீர் ஆண்டவரே. எங்கும் இருக்கிற உடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களை காப்பாற்று பலப்படுத்தும் தேவரே. இயேசுவே, 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 Jesus. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the night prayer. போன வாரம் பிரதர்ஸ் சைடுல கொஞ்சம் பேர் குறைவா இருந்தார்கள். And last week on brother side the numbers decreased. தயவு செய்து எல்லாரும் வாருங்கள், பொறுப்போடு ஜெபிப்போம். கொஞ்சம் பேர் குறைஞ்சா அது நம்முடைய ஜெபத்தை பாதிக்கும், அது தேசத்தில் ஒரு ஆசீர்வாத குறைவா மாறும். Please ensure that you attend all this prayer, even if you 1 or 2 decreases, that it will decrease our strength and it will decrease also our speed. ராத்திரி ஜெபத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அம்மை வியாதி பரவி கொண்டிருக்கிறது. And this chicken pox it is spreading. கர்த்தர் எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தினால் விடுதலை கொடுக்க வேண்டும். But however God should deliver everyone with the power of divine healing. அது ஒரு பிசாசு. That is the devil. அந்த பிசாசு தாக்கும்போது அது ஒரு காலம் அங்க இருந்துட்டு தான் அவன் போவான். And when it attacks a person, it will remain for some time and then only he will leave. போகும்போது அடுத்த ஆள் மேல உட்காரும். And when he leaves, it will go on another person. அந்த காலத்தை முடித்து அதோட வேலையை முடித்து போக கூடாது, அது முன்னாடியே சங்காரமாக வேண்டும். And it should not leave after it accomplishes his work, but even before that it should be destroyed. இரண்டாவது அதோட சார் வேற யார் மேலும் படக்கூடாது, அது நசுக்கப்பட்டு தரைமட்டமாய் மாற்றப்பட வேண்டும். Secondly, the essence of it should never touch anything. It should be crushed and destroyed before it touches us. பைபிள் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். But the scripture says, to him that believeth all things shall be possible. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துவோமா? All those who say I believe, lift up your hands. நம்முடைய விசுவாசம் நம்மேல் அல்ல, அது இயேசுவின் மேல்.
our belief of faith is not on us, it is upon Jesus. இயேசுவும் சொன்ன வசனத்தின் மேல் It is upon the words of Jesus. இத்தனை பேர் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசுவே நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்பா, நீர் சொன்ன வசனத்தை நம்புகிறோம் அப்பா என்று சொல்லும் பொழுதே அந்த அம்மை வியாதியின் தலை As we நசுக்கப்படுகிறது. all together say, oh Lord, we believe on you and your words, the power of chickenpox will be destroyed. நம்மத்தில் வியாதியா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். All those who are sick, all God has given the healing. விசுவாசத்தோடு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise with faith, 100 praises. ஸ்தோத்திரம் 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 இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஸ்தோத்திரம் 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 அவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஸ்தோத்திரம் 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 அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஸ்தோத்திரம் 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 நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம்முடைய வியாதிகளை விலக்குவார். ஸ்தோத்திரம் 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 அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குவார். ஸ்தோத்திரம் 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 சோத்ரா 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 சோத்ரம். இன்னொரு காரியத்துக்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க போகிறோம். For another thing we are going to offer 100 praises and we are going to conclude. தாம்பரத்துல ஒரு தம்பி இருக்கான். In Tamram there's a young boy. அவனுடைய பேர் மோசஸ். His name is Moses. அவனுக்கு ஒரு வயிற்று வலி வந்தது. And he has a stomach pain. அதனால அவன் தெய்வீக சுகத்துக்காக நின்றான். ஆனால் கம்பெனிக்காரர் ரொம்ப அது என்னன்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும், எங்க கம்பெனியில் இருக்கணும்னா அப்படின்னு And but however the employer he says you have to somehow find it out, diagnose it, what is it, and you should tell it to us. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்பெண்டிக்ஸ்ல ஒரு கட்டி வந்து அது வெடித்து விட்டது. அந்த அப்பெண்டிக்ஸே வெடித்து விட்டது. And when they scanned it, there's a boil in the appendix and it has bursted. அப்போ டாக்டர் சொன்னாங்க இது விளையாட்டு விஷயம் அல்ல, சீரியஸான காரியம், உடனே அட்மிட் ஆகணும், இல்லைன்னா பாதிக்கப்படும். இந்த சீடெல்லாம் ரத்தத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. And the doctor said it is very serious, and if you leave it as it is, it will become very critical because all the pus it has mingled with the blood. ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா? But do you know what he said? நீங்க 2 நாள் டைம் கொடுங்க. And he said give me 2 days. நான் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு நான் போக மாட்டேன், ஏன்னா ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், அதனால நான் மருந்து எடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். And he came to the house and he said I will not go because I am selected for the ministry, whatever might happen to me I will not take medicine. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து அந்த தம்பியை கர்த்தர் பிழைக்க செய்ய வேண்டும். God should do a miracle and he should make that boy to live. டாக்டருடைய ஸ்டேட்மென்ட்டை கர்த்தர் மாற்ற வேண்டும். God should change the statement of the doctors. கர்த்தர் அவனை எழுப்பி ஊழியத்திற்கு கொண்டு வர வேண்டும். God should raise him up and he should bring him to the ministry. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, நடைபெறக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. இந்த மாலை வேளையில் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து
நாங்கள் ஆவினால் நிரப்பப்பட ஒரு அபிஷேகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கத்த கிருபை தந்தபடினா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாமி, உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தினால் பலப்பட்டு ஆண்டவரே சாமி, இந்த நாட்களில் இந்த அனுக்கிரகத்தின் காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க கத்தர் போதுமான ஒரு அபிஷேகத்தை தரும்படியாக வேண்டிக்கிறோம். முழு சபையாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தினீர். அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே பிசாசு பொல்லாங்கவன் பல விதத்தில் கிரியை செய்து ஆண்டவரே எங்களோட ஆவிக்கு சிறுத்தை விழத்தொள்ளும்படியாக ஆண்டவரே அவன் விடாமுயற்சி பண்ணும்போது ஆவியானால் தாமே நாங்கள் ஆண்டவரே ஆவியினால் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சாமி தெய்வீக ஞானத்தோடு ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு ஞானத்தின் ஆவி பகுத்தறிவின் ஆவி தந்து காலத்தை ஆண்டவரே எந்த விதத்தில் பிசாசு எங்களோடு போராடா என்பதை அறிந்து அவற்றிலிருந்து விலகி ஜீவிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் எங்களை போதிக்கட்டும். ஆண்டவரே ஆவியானவர்களை போதித்து நித்தம் எங்களை நடத்தும்படியாக படுத்தி வேண்டிக்கிறோம். முழு சபையாரை நீர் போதித்து எங்களுடைய ஆண்டவரே தேவ ஜனங்களை இந்த நாட்கள் ஆண்டவரே நல்ல வழிகளை நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம் சாமி. இவ்வாறு நாங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தை நாங்கள் அறிந்து மிகவும் ஞானமாய் ஜீவித்து நாங்கள் எப்படியாவது ஆண்டவரை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வைராக்கிய அந்த வைராக்கிய என்னும் பரிசுத்தம் என்ன வைராக்கிய சால்வை நாங்கள் போத்துக்கொண்டு ஆண்டவரே மென்மேல் இந்த பரிசுத்தை அடைந்து நீர் பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தம் முழு சபையும் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே பரிசுத்தமுடைய தேவன் ஒரு நாள் வெளிப்படும் போது இந்த சபையும் பரிசுத்தப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும். இரவு ஜெபங்களை ஆசீர்வதித்து தாரும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.